ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் பேக் டு மை சேனல். இன்னைக்கு விளாக்ல கிச்சன் டீப் கிளீனிங் தான் உங்களோட ஷேர் பண்ணியிருக்கேன். கிச்சன்ல இருக்கிற அம்புட்டு பொருளையும் எடுத்து வெளியில போட்டுட்டு ஃபுல்லா கிளீன் பண்ண போறேன். நாங்க இந்த வீட்டுக்கு வந்தே 4 மந்த்ஸ் கிட்ட ஆகப்போது. நான் டெய்லியும் சமைச்சு முடிச்சதுக்கு அப்புறமா கிச்சன் கவுண்டர் டாப் கிளீன் பண்ணுவேன். கேஸ் ஸ்டவ் எல்லாம் கிளீன் பண்ணுவேன். ஆனா கிச்சன் கவுண்டர் டாப்லயே வச்சிருக்க இந்த மாதிரி வுட்டன் ஸ்டாண்டு, ஷெல்ஃப்லலாம் விரிச்சிருக்கிற பேப்பர், அப்புறமா கிச்சன்ல இருக்கிற டைல்ஸ் எல்லாம் கிளீன் பண்றதெல்லாம் டீப் கிளீனிங் பண்றப்போ தான். நான் ஒரு 3 மந்த்ஸ் ஒன்ஸ் ஷெல்ஃப்ல இருக்கிற பாத்திரம் எல்லாம் எடுத்து போட்டு கண்டிப்பா கிளீன் பண்ணுவேன். அதுவும் இந்த வீட்ல கிச்சன்ல ஷெல்ஃப்க்கு அப்படியே ஆப்போசிட்ல தான் ஜன்னல் இருக்கு. நல்ல பெரிய ஜன்னல். நான் நல்ல காத்து, வெளிச்சமும் அது வழியா தான் வரும்ன்ட்டு ஃபுல்லா தொறந்தே தான் வச்சிருப்பேன். அதனால என்னமோ காத்தடிக்கிறப்பலாம் அப்படியே சேர்ந்து தூசியும் உள்ள வரும். நேரா ஷெல்ஃப்க்குள்ள போற மாதிரி தான் இருக்கும். இப்போ ஷெல்ஃப் நல்லா தூசியாயிட்டு. நான் வந்து 1 வாரமா கிளீன் பண்ணணும்னு நெனச்சுட்டே இருந்தேன். அப்படியே தள்ளி போயிட்டே இருந்தது. இன்னைக்கு மதியம் சாப்பிட்டெல்லாம் முடிச்சதுக்கு அப்புறமா ஒரு வழியா கிளீன் பண்ணிடலாம் அப்படின்ட்டு ஸ்டார்ட் பண்ணிட்டேன். நான் ஃபர்ஸ்ட்டு கவுண்டர் டாப்ல வச்சிருக்கிற ஸ்டாண்ட் எல்லாமே வாஷ் பண்ணி வச்சுற போறேன். இது எல்லாமே வுட்டுன்றதுனால அங்கங்க கம் போட்டு ஒட்டியிருப்பாங்க. ரொம்ப நேரம் தண்ணீல ஊற வைக்கக்கூடாது. ஒண்ணு ஒண்ணா டக் டக்குன்னு சோப் போட்டு வாஷ் பண்ணி வெளியில பால்கனில காய வச்சுட்டேன். இனிமேல் கிச்சன்ல கவுண்டர் டாப்ல, ஷெல்ஃப்ல மீதி இருக்கிற பாத்திரம், திங்ஸ் எல்லாத்தையும் எடுத்து வெளியில வைக்கணும். கிச்சன்லயே வச்சா அந்த அளவுக்கு நின்னு வேலை செய்ய முடியாது. அதனால இங்க டைனிங் டேபிளுக்கு பக்கத்துல தான் எல்லா திங்ஸையும் எடுத்து வச்சுற போறேன். மொத்தமா நான் கிச்சன்ல யூஸ் பண்ற பாத்திரம் எல்லாமே இந்த ஷெல்ஃப்ல தான் இருக்கும். கீழ இருக்கிற ஷெல்ஃப் வந்து டைல்ஸ் தான் இருக்கும். அதுக்கு மேல இருக்கிற ஷெல்ஃப் வந்து கடப்பாக்கல் போட்டிருப்பாங்க. நான் கடப்பாக்கல்ல வந்து பிளாஸ்டிக் ஷீட் வந்து விரிச்சிருந்தேன். இது ரொம்ப நாளுக்கு முன்னாடியே வந்து போட்டிருந்தேன். இந்த வீட்டுக்கு வந்தப்போ, அப்ப கூட நான் விளாக்ல ஷேர் பண்ணியிருப்பேன். இன்ன வரைக்குமே சூப்பரா இருக்கு. இதுல நெறைய தண்ணி சிந்திருச்சு. அத தொடைக்காம விட்டுட்டோம்னா, கண்டிப்பா கடப்பாக்கல்ல கீழ ஃபங்கஸ் பிடிக்கும். மத்தபடி வந்து சூப்பரா இருக்கு. நான் மோஸ்ட்லி யூஸ் பண்ற பாத்திரத்த எல்லாத்தையுமே ஒண்ணுக்குள்ள ஒண்ணு போட்டு தான் வச்சிருப்பேன். அத வந்து எதையுமே வந்து மாத்தல. அப்படியே எடுத்து வெளியில வச்சுட்டேன். அப்பதான் திருப்பி வந்து உள்ள வைக்கிறப்போ கொஞ்சம் ஈஸியா இருக்கும். சிங்க்ல பாத்திரம் கழுவி வைக்கிற ஸ்டாண்டுக்கு நேரா கீழ இருக்கிற ஷெல்ஃப்ல கொஞ்சம் தண்ணி சிந்தியிருக்கும் போல. அந்த பிளாஸ்டிக் ஷீட்டுக்கு கீழலாம் கொஞ்சம் வெள்ள வெள்ளையா கரை பிடிச்ச மாதிரி இருந்தது. ஆனா அந்த சைடு இருக்கிற ஷெல்ஃப்ல வந்து சுத்தமா கரை எதுவுமே இல்ல. அந்த சைடு வந்து பிளாஸ்டிக் ஷீட்டுக்கு கீழ கடப்பக்கல் வந்து நல்லா கிளீனாவே இருந்தது. 2 ஷீட்லயுமே கொஞ்சம் கரையெல்லாம் இருந்தது. இது சோப் போட்டு கிளீன் பண்ணாலே ஈஸியா போயிடும். நல்லா சோப் ஸ்க்ரப்பர் போட்டு தேய்ச்சுட்டு, அத நல்லா வாஷ் பண்ணி வெளியில காய போட்டுட்டேன். நான் என்னதான் கிச்சன்ல இருக்கிற வேலையெல்லாம் பார்த்து டெய்லியும் சமையல் எல்லாம் பண்ணாலும், இந்த கேஸ் சிலிண்டர் மாட்டுறது, கழட்டுறதுனா மட்டும் எனக்கு ஒரு பயம். எப்பவும் நான் அது பண்ண மாட்டேன். என் ஹஸ்பண்ட் தான் பண்ணி குடுப்பாங்க. லாஸ்ட்டா நான் எல்லா திங்ஸையும் எடுத்து வச்சதுக்கு அப்புறமா, அவங்க ஸ்டவ்வும் வந்து கழட்டிட்டு, அப்புறமா சிலிண்டருமே நகட்டி குடுத்துட்டாங்க. இப்போ கொஞ்ச நாளாவே ஸ்டவ்வுக்கு கீழ இருக்கிற இடத்த சுத்தமா நான் கிளீன் பண்ணவே இல்ல. அத அடிக்கடி தூக்குறப்போ என்ன ஆகுதுன்னா, கேஸ் லீக் ஆற மாதிரி ஸ்மெல் வந்துட்டே இருந்தது. நாங்கலாம் அடிக்கடி டியூப் மாத்திட்டு இருந்தோம். இப்படி பண்ணா வேலைக்கே ஆகாதுன்ட்டு, நான் இப்போ அத கிளீன் பண்றதே விட்டுட்டேன். சும்மா ஒரு துணி விட்டு கைய வச்சு எவ்வளோ தூரத்துக்கு எட்டுதோ அந்த மாரி மட்டும் தொடச்சு எடுத்துருவேன். ஆனா, இப்போ ரொம்ப பிசுபிசுன்னு இருக்கிற மாரி இருந்தது. இது பார்த்தீங்கன்னா, அகரோ பிராண்டோட எலக்ட்ரிக் ஸ்பின் ஸ்க்ரப்பர். இந்த ப்ராடக்ட் நம்மளோட கிளீனிங் வேலைய ரொம்ப சீக்கிரமாவே முடிச்சு குடுத்துரும். ஏன்னா, இது நல்லா ஸ்பீடா ஸ்க்ரப் பண்ணி அந்த கரை எல்லாமே போக்கிரும். நம்ம ரொம்ப நேரம் கை வலிக்க நின்னு தேய்க்க தேவையில்ல. இதுவே ஈஸியா ஸ்க்ரப் பண்ணி விட்டுரும். இதுல மொத்தமா 8 பிரஷ் ஹெட் குடுத்துருப்பாங்க. எல்லாமே மல்டி பர்ப்பஸ் யூசேஜ் தான். நம்மளோட தேவைக்கு ஏத்த மாதிரி கிச்சன் கிளீன் பண்ண, இல்ல ஃப்ளோர் கிளீன் பண்ண, பாத்ரூம், பாத் டப் கிளீன் பண்ண, வாஷ் பேஷன் கிளீன் பண்ண, இந்த மாதிரி யூஸ் பண்ணிக்கலாம். இது லார்ஜ் பிரிசில் பிரஷ் ஃப்ளோர் கிளீன் பண்ண நல்லாருக்கும். இது பாயிண்டட் பிரஷ் கார்னர்லாம் கிளீன் பண்ணதுக்கு ஈஸியா இருக்கும். இது ஸ்மால் பிரிசில் பிரஷ் கிச்சன் வால்லாம் கிளீன் பண்ணக்கு யூஸ் பண்ணிக்கலாம். இது வந்து கிளாத் நம்ம மிரரு இல்லன்னா கார் சீட் எல்லாம் கிளீன் பண்றதுக்கு ஈஸியா இருக்கும். இது ஃபைபர் ஸ்பாஞ்ச் கொஞ்சம் கிச்சன்ல எண்ணெய் கரையெல்லாம் நெறைய பட்ட மாரி இருக்குன்னா, அதெல்லாம் தேய்ச்சு கிளீன் பண்ண ஈஸியா இருக்கும். அடுத்தது ஸ்பாஞ்ச், மிரர், கிளாஸ் அந்த மாரி இதெல்லாம் கிளீன் பண்ண ஈஸியா இருக்கும். லாஸ்ட்டா உல் பிரஷ் இது பாலிஷ் பண்றதுக்கெல்லாம் யூஸ் பண்ணிக்கலாம். இது ரீசார்ஜபிள் தான். நம்மளுக்கு இதிலயே யூஎஸ்பி கேபிளுமே குடுத்துருப்பாங்க. ஒரு வாட்டி ஃபுல்லா சார்ஜ் பண்ணிட்டோம்னா, 90 மினிட்ஸ்க்கு நம்ம இத யூஸ் பண்ணிக்கலாம். இதில ஸ்பீட் ஆப்ஷன் 2 இருக்கு. பவர் பட்டன் பிரஸ் பண்ணதுமே ஸ்பீட் 1ல இருக்கும். இன்னொரு டைம் பிரஸ் பண்ணோம்னா ஸ்பீட் 2, இன்னொரு டைம் பிரஸ் பண்ணோம்னா ஆஃப் ஆயிடும். அப்புறமா இதில நம்மளுக்கு சார்ஜ் எந்த அளவுக்கு இருக்குன்ட்டு இண்டிகேட்டர் லைட்டுமே வந்துரும். இதில ஒரு வெல்க்ரோ ஹெட்டும் குடுத்துருப்பாங்க. இத மெயின் ஹெட்ல நேரா வச்சு உள்ள லாக் பண்ணிட்டோம்னா ஈஸியா மாட்டிரும். கிளாத் பிரஷ், ஃபைபர் பிரஷ் எல்லாம் வந்து இது மேல மாட்டி நம்ம கிளீனிங் பர்ப்பஸ்க்கு யூஸ் பண்ணிக்கலாம். அதே மாதிரி இத கழட்டுறதுக்குமே நல்லா ஸ்ட்ரெயிட்டா வச்சு இழுத்துட்டோம்னா, அந்த லாக் வந்து ரிலீஸ் ஆயிடும். இதில குடுத்துருக்க 3 பிரிசில் பிரஷ்மே டைரக்ட்டா மெயின் ஹெட்ல மாட்டி யூஸ் பண்ற மாரி தான் இருக்கும். இதில மொத்தமா 3 சைஸ் அட்ஜஸ்டபிள் ஆப்ஷன் இருக்கு. இந்த 2 ராடையும் மாட்டிட்டாலே நல்லா ஹைட் வந்துரும். இன்னுமே வந்து ஃப்ளோர் கிளீன் பண்ண ஹைட் வேணும்னா, இதில வந்து இன்னொரு அட்ஜஸ்ட் ஆப்ஷனுமே இருக்கு. இந்த இடத்துல பார்த்தீங்கன்னா, ஆன் ஆஃப் இருக்குல்ல, அத வந்து ரைட் சைட்ல மூவ் பண்ணிட்டு நம்ம ஃப்ரண்ட்ல இழுத்தோம்னா, இன்னுமே கொஞ்சம் எக்ஸ்டெண்ட் ஆகும். அடுத்து இத வால்ல ஹேங் பண்ணி வைக்கிறதுக்கு ஏத்த மாரி ஒரு ஹூக்குமே குடுத்துருக்காங்க. அதிலேயே வந்து கம்மே இருக்கு. அத வந்து நம்ம பிளேஸ் பண்ணிட்டு மாட்டிக்கலாம். நான் ஃபர்ஸ்ட்டு கிச்சன் வால் தான் கிளீன் பண்ண போறேன். அதுக்கு அடுத்து கவுண்டர் டாப் எல்லாம் கிளீன் பண்ணணும்.
ஸ்மால் பிரிஸ்டில் பிரஷ் போட்டிருக்கேன். ஜஸ்ட் ஆன் பண்ணிட்டு, நம்ம கரை இருக்கிற இடத்துல வச்சு மூவ் பண்ணாலே போதும். அதுவே வந்து நல்லா ஸ்க்ரப் பண்ணி விட்டுரும். நம்ம ப்ரெஷர் சுத்தமா போட தேவையே இல்ல. நான் இந்த வால்ல ஒரு சைட்ல மட்டும் தான் ஸ்க்ரப் போட்டிருக்கேன். இன்னொரு சைட்ல ஸ்க்ரப் போடவே இல்ல. இந்த சைடு மட்டும் இப்போ ஒரு ஈர துணி வச்சு தொடச்சு காமிக்கிறேன் பாருங்க. நல்லா கிளீனா இருக்கு. அங்க கரை எதுவுமே இல்ல. அந்த எண்ணெய் பிசுக்குமே சுத்தமா இல்ல. அப்படியே ஃபுல் வாலும் கிளீன் பண்ணிட்டு, அடுத்து கிச்சன் கவுண்டர் டாப் தான் கிளீன் பண்ண போறேன். ஃபுல்லா எல்லா பக்கம் படுற மாதிரி லைட்டா தண்ணி தெளிச்சு விட்டுட்டேன். கவுண்டர் டாப்ல அதுவும் கேஸ் ஸ்டவ் வச்சிருந்த இடத்துக்கு கீழலாம் வந்து கரை அதிகமா இருந்தது. அதனால நான் ஃபைபர் பிரஷ் போட்டுக்கிட்டேன். இது வந்து நல்லாவே வந்து இன்னும் தேய்ச்சு எடுக்கிற மாதிரி இருக்கும். அது ஸ்க்ரப் பண்றப்பவே தெரியுது அந்த கரை போறது எல்லாமே. நல்லா பிரஷர் போட்டு தேய்க்குது. நான் இது ஃபுல்லா வந்து ஸ்க்ரப் பண்ணதுக்கு அப்புறமா இப்போ ஒரு ஈர துணி வச்சு தொடச்சு காமிக்கிறேன் பாருங்க. இப்ப அந்த எண்ணெய் பிசுக்கோ, இல்ல அது இருந்த தடம் கூட தெரியல. நல்லா கிளீன் ஆயிடுச்சு. லாஸ்ட்டா சிங்க்குமே கிளீன் பண்ணேன். சைட்ல எல்லாமே ஸ்மால் பிரிசில் ஹெட் போட்டிருக்கேன். அடுத்தது வந்து பாயிண்டட் பிரிசில் ஹெட் வந்து மாத்திட்டேன். ஏன்னா, அந்த பைப் கிளீன் பண்றதுக்கு, அப்புறமா பக்கத்துல இருக்கிற வால்ல இருக்கிற கார்னர் எல்லாம் கிளீன் பண்றதுக்கு அது ஈஸியா இருக்கும். நான் இவ்ளோ நேரம் கிச்சன் ஃபுல்லா கிளீன் பண்றதுக்கு யூஸ் பண்ணியிருக்கேன். இன்னுமே சார்ஜ் பார்த்தீங்கன்னா நிக்குது. மொத்தமா 2 பாயிண்ட் தான் குறைஞ்சிருக்கு. இனிமே 3 பாயிண்ட் இருக்கு. நான் சிங்க் பக்கத்துல இருக்கிற வாலு, அப்புறமா டேப் எல்லா பக்கமும் நல்லா ஸ்க்ரப் பண்ணி விட்டுட்டு, இப்ப தண்ணி ஊத்தி காமிக்கிறேன் பாருங்க. பிஃபோர், ஆஃப்டர் டிஃபரன்ஸ் நல்லாவே தெரியும். இப்ப நல்லாவே பளிச்சுன்னு கிளீனா இருக்கு. என்கிட்ட எக்ஸ்ட்ராவா இருக்கிற சிலிண்டர் வந்து பால்கனில தான் வச்சிருப்பேன். அது கீழ துணி, அட்டை எதுவுமே வைக்காம அப்படியே டைரக்ட்டா ஃப்ளோர்ல வச்சு கரை புடிச்சுட்டு, இதுக்கு லார்ஜ் பிரிசில் ஹெட் போட்டிருக்கேன். இந்த மாதிரி கொஞ்சம் நெறைய கரை இருக்கு. ஃப்ளோர்ல கிளீன் பண்றதுக்கெல்லாம் இது வந்து நல்லாருக்கும். எப்போ யூஸ் பண்ற கிளீனிங் லிக்விட் போட்டுட்டு ஸ்பீட் 1ல தான் வச்சிருந்தேன். சூப்பரா ஸ்க்ரப் பண்ணிட்டு இப்போ இந்த மிரருமே கிளீன் பண்ண போறேன். மிரரு இல்ல கிளாஸ் எல்லாம் கிளீன் பண்றதுக்கு இந்த ஸ்பாஞ்ச் ஹெட் யூஸ் பண்ணிக்கலாம். இந்த மிரர்ல கீழ எல்லாமே நல்லா தண்ணி தெளிச்சு, தெளிச்சு அந்த உப்பு கரை புடிச்ச மாதிரியே இருந்தது. கிளீனிங் லிக்விட் போட்டு, ஸ்பாஞ்ச் ஹெட் போட்டு நல்லா ஸ்க்ரப் பண்ணதுக்கு அப்புறமா அந்த கரை எல்லாமே நல்லா போயிடுச்சு. இப்போ மிரர்ல இருக்கிற ஈரத்த எல்லாமே துடைக்கிறதுக்காக இந்த மாதிரி கிளாத் ஹெட் இருக்கும். அத போட்டு யூஸ் பண்ணிக்கிறேன். பிஃபோர் ஆஃப்டர் டிஃபரன்ஸ் இப்ப பார்த்தாலே நல்லா தெரியும். இப்போ மிரர் நல்லா கிளீனா இருக்கு. எல்லா கிளீனிங் வேலையும் முடிச்சதுக்கு அப்புறமா, இந்த பிரஷ் கட் எல்லாத்தையும் நல்லா கிளீன் பண்ணிட்டு, சன்ட்ரை பண்ணிட்டு, அதுக்கப்புறமா நம்ம பேக் பண்ணி வச்சுட்டா, நெக்ஸ்ட் டைம் யூஸ் பண்றதுக்கு ஈஸியா இருக்கும். இந்த ப்ராடக்ட்ல எனக்கு ரொம்ப புடிச்ச விஷயம் என்னன்னா, இது ரொம்ப நேரத்துக்கு சார்ஜுமே நிக்கும். அது இல்லாம இது லைட் வெயிட். நம்மளால டக்குன்னு ஒரு இடம் கிளீன் பண்ணணும்னா, அத எடுத்துட்டு போறதுக்கு எல்லாமே ரொம்ப ஈஸியா இருக்கு. ஹேண்டியா இருக்கு. அகராவோட எலக்ட்ரிக் ஸ்பின் ஸ்க்ரப்பரோட லிங்க் நான் டிஸ்கிரிப்ஷன்ல குடுத்துருக்கேன். உங்களுக்கு தேவைப்படுதுன்னா செக் பண்ணி பார்த்து வாங்கிக்கோங்க. இப்போ கிச்சன் பார்த்தீங்கன்னா, நல்லா ஃபுல் கிளீனா பளிச்சுன்னு இருக்கு. இனிமேல் எல்லா திங்ஸையும் வந்து ஒன்னொன்னா எடுத்து ஆர்கனைஸ் பண்ணி வச்சிர வேண்டியதான். வால்பேப்பர், வுடன் ஸ்டாண்ட் எல்லாமும் நல்லா காஞ்சிட்டு, ஃபர்ஸ்ட்டு கவுண்டர் டாப் தான் ஆர்கனைஸ் பண்ணி எடுத்து வைக்க போறேன். அதுக்கப்புறமா கீழ இருக்கிற ஷெல்ஃப் எல்லாமே எடுத்து வைக்கணும். இந்த கவுண்டர் டாப் எல் ஷேப்ல இருக்கும். நான் கார்னர்ல வந்து 2 ஸ்டாண்ட் வச்சிருப்பேன். ஒண்ணு வந்து டிவைடர் ஸ்டாண்ட் மாதிரி இருக்கும். மேலேயும் கொஞ்சம் திங்ஸ் வச்சுக்கலாம். கீழேயும் கொஞ்சம் திங்ஸ் வச்சுக்கலாம். அடிக்கடி எடுக்கிற மாதிரியான திங்ஸ் உப்பு, டீ தூளு, அப்புறமா இடிக்கிற கல்லு, கடுகு, ஜீரகம், அப்புறமா மேல இருக்கிற அந்த கலர்ஃபுல்லான டப்பாலலாம் வந்து ஒண்ணுல ஒயிட் சுகர் இருக்கு. இன்னொன்னுல பாப்பா குடுக்குற நட்ஸ் பவுடர், இன்னொன்னுல பனங்கல்கண்டு அதெல்லாமே போட்டு வச்சிருக்கேன். அடுத்து இந்த ரேக்ல தான் நான் என்னோட ஆயில் பாட்டில்ஸ் எல்லாமே வச்சிருப்பேன். இது ஆன்லைன்ல தான் வாங்கியிருந்தேன். நெறைய பேர் இதோட லிங்க் கேட்டிருந்தீங்க. இது ஃபுல்லாவே வந்து வுட்ல தான் வரும். இது வந்து கட்லரி ஹோல்டர். நான் வந்து எனக்கு கேன் வைக்கிறதுக்கு ஈஸியா இருக்குன்னு சொல்லிட்டு நான் அதுக்காக யூஸ் பண்ணிட்டு இருக்கேன். கீழ டிஷ்யூ பேப்பர் போட்டுட்டு, அதுக்கு மேல ஆயில் பாட்டில் வச்சுருவேன். ஒரு வேள லைட்டா எண்ணெய் எதுவும் சிந்தி வடிஞ்சு வந்தாலும், அந்த பேப்பரே அப்சார்ப் பண்ணிடும். அடுத்து அந்த 2 ஸ்டாண்டுக்கும் பக்கத்துலயுமே வந்து சமையலுக்கு அடிக்கடி யூஸ் பண்ற மாதிரியான கரண்டி எல்லாமே இந்த மாதிரி ஒரு ஹோல்டர்ல போட்டு வச்சிருப்பேன். ஒண்ணுல வந்து வுட்டன் கரண்டி எல்லாம் இருக்கும். இன்னொன்னுல வந்து ஸ்டெயின்லெஸ் ஸ்டீல்ல யூஸ் பண்ற இதெல்லாமே வச்சிருப்பேன். எனக்கு யூஸ் பண்றதுக்கு ஈஸியா இருக்கிறது வுட்டன் கரண்டி தான். அதனால ஸ்டெயின்லெஸ் ஸ்டீல் கரண்டிய விட என்கிட்ட வுட்டன் கரண்டி கொஞ்சம் அதிகமாவே இருக்கும். இந்த 2 ஸ்பாச்சுலா ஹோல்டரையுமே அந்த ஸ்டாண்டுக்கு பக்கத்துல அப்படியே வந்து ஒட்டி வச்சுருவேன். இந்த கிச்சன்ல கவுண்டர் டாப் கொஞ்சம் குட்டி தான். அது இல்லாம வந்து நெறைய திங்ஸ் எல்லாம் வச்சா சமைக்கிறப்போ ஏதோ இடமே இல்லாத மாதிரி இருக்கும். சமைக்கிறப்போ இந்த பாத்திரத்தெல்லாம் எங்கடா வைக்கின்ற மாரி நான் தேடிட்டு அலைவேன். அதனால பார்த்தீங்கன்னா, மிக்ஸி எல்லாம் நான் இங்க வைக்க மாட்டேன். மிக்ஸி, கிரைண்டர் எதுவுமே கவுண்டர் டாப்க்கு மேல வராது. மிக்ஸி கூட கீழ தான் வச்சிருப்பேன். சின்ன பிளெண்டர் மட்டும் தான் கவுண்டர் டாப்ல வச்சிருப்பேன். அதுவும் அந்த ஸ்பாச்சுலாலாம் போட்டிருக்கேன்ல, அதுக்கு பக்கத்துல பிளக் பாயிண்ட் இருக்கு. அதனால அதுக்கு கிட்டயே என்னோட குட்டி பிளெண்டர் மட்டும் வச்சுருவேன். கேஸ் ஸ்டவ்வுக்கு கொஞ்சம் தூரமா இருக்கிற மாதிரி தான் இந்த கரண்டி, ஆயில் பாட்டில் எல்லாமே வச்சிருக்கேன். அதனால அந்த சைட்ல வந்து ரொம்ப சமைக்கிறப்போ எண்ணெய் படாது, தெறிக்காது. கேஸ் ஸ்டவ்வுக்கு பின்னாடி கொஞ்சம் கேப் இருக்கும். அதுல ஒரு சாப்பிங் போர்டு, அப்புறமா உப்பு போட்டு வச்சிருக்க ஜாடி ஒண்ணே ஒண்ணு வச்சிருப்பேன். இது 2 மட்டும் தான் கேஸ் ஸ்டவ்வுக்கு பக்கத்துல இருக்கும்.
கிச்சன் சிங்க்குக்கு பக்கத்துல ட்ரெய்னர் பாஸ்கெட் வைக்கிறதுக்காக கொஞ்சம் இடம் விட்டுட்டு, அதுக்கடுத்து வுட்டன் பிளேட் ஸ்டாண்ட் வச்சிருப்பேன். இதுல வந்து நம்ம மேல பிளேட்ஸ் எல்லாம் வச்சுக்கலாம். கீழயுமே ஒரு குட்டி ஷெல்ஃப் உண்டு. அதுல பவுலு, கப் எல்லாம் வச்சுக்கலாம். அதுல வந்து நான் எந்த பொருளும் அவ்வளவா வைக்கல. மேல இருக்கிற ஷெல்ஃப்ல மட்டும் பிளேட்ஸ் எல்லாம் வச்சிருக்கேன். கீழ இருக்கிற ஷெல்ஃப் நம்மளுக்கு யூஸ் பண்ணலன்னா, அத க்ளோஸ் பண்ணி கூட வச்சுக்கலாம். நான் அந்த மாரி அத க்ளோஸ் பண்ணி வச்சுட்டேன். இந்த ரேக்ல நான் ஸ்டெயின்லெஸ் ஸ்டீல் பிளேட்ஸ் எதுவுமே வைக்க மாட்டேன். ஃபுல்லாவே வந்து செராமிக் பிளேட் மட்டும் தான். ஸ்டெயின்லெஸ் ஸ்டீல் பிளேட்ஸ் எல்லாமே கீழ கவுண்டர் டாப்க்கு கீழ தான் வச்சிருப்பேன். இந்த ஸ்டாண்ட்ல கொஞ்சம் பெருசா இருக்கிற மாதிரியான ஸ்டெயின்லெஸ் ஸ்டீல் பிளேட்ஸ் எல்லாம் நிக்காது. ரொம்ப ஒல்லியா இருக்கிற மாதிரியான பிளேட் மட்டும் தான் நிக்கும். அதனால இது செராமிக் பிளேட் வைக்கிறதுக்கு வந்து சூப்பரா செட் ஆகும். அவ்வளோதான். இப்போ கவுண்டர் டாப்ல வைக்கிற திங்ஸ் எல்லாமே வச்சு முடிச்சுட்டேன். இன்னும் சிங்க் பக்கத்துல வைக்கிற அந்த ட்ரெய்னர் பாஸ்கெட் மட்டும் வைக்கல. மத்தபடி கவுண்டர் டாப்ல எப்பவுமே இந்த திங்ஸ் எல்லாம் தான் இருக்கும். கிளீன் பண்ணதுக்கு அப்புறமா இப்போ பார்க்கறதுக்கு அப்படியே நல்லா பளிச்சுன்னு இருக்கு. புது கிச்சன் மாதிரியே இருக்கு. கிச்சன்ல கேபினெட் இருந்தா ஏதோ பாதி வேலை முடிஞ்ச மாதிரி இருக்கும். ஆனா கேபினெட் இல்லன்றப்போ நம்ம ரொம்ப நீட்டா எடுத்து வச்சாலுமே, அது பார்க்கறதுக்கு பாத்திரம் எல்லாம் கண்டிப்பா மெஸ்ஸியா இருக்கிற மாரி தான் தெரியும். ஓப்பன் கிச்சனா சொல்லவே வேணாம். அடிக்கடி வந்து அத நீட்டா மாத்தி மாத்தி எடுத்து வைக்கிற மாரி தான் இருக்கும். இன்னும் கொஞ்ச நாளுக்கு அப்புறமா இதே மாதிரி பிளாஸ்டிக் ஷீட் எல்லா ஷெல்ஃப்க்குமே வாங்கி போடலான்னு இருக்கேன். ஏன்னா இது போட்டதுக்கு அப்புறமா அந்த லுக் நீட்டா இருக்கு. அதே மாரி இதில ரொம்ப நாளைக்கே நம்ம யூஸ் பண்ணிக்கலாம். இது வந்து வால் ஸ்டிக்கர் வந்து கிடையாது. இல்ல கம்மு அந்த மாரி ஒட்டுற மாதிரி எதுவுமே கிடையாது. வெறும் பிளாஸ்டிக் ஷீட் நம்ம நியூஸ் பேப்பர் போடுவோம்ல, அதே மாதிரி இது ஒரு பிளாஸ்டிக் ஷீட்டு. நம்மளுக்கு கர படுதுன்னா வாஷ் பண்ணிட்டு யூஸ் பண்ணிக்கலாம். அவ்வளோ ஈஸியில இது கிழியலாம் செய்யாது. ஷெல்ஃப்ல அந்த ஷீட்டெல்லாம் வந்து விரிச்சு விட்டுட்டேன். இனிமேல் வந்து லைனா இங்க இருக்கிற பாத்திரத்த எல்லாத்தையும் எடுத்து அங்க போய் அடுக்கி வைக்க வேண்டியதான். இது கொஞ்சம் பெரிய வேலையா தான் இருந்தது. ஸ்டார்ட் பண்ணப்போ வந்து எனக்கு டயர்டா இல்ல. ஆனா ஃபுல்லா கிச்சன் எல்லாம் கிளீன் பண்ணிட்டு எடுத்து வைக்கிறப்போ தான் வந்து காலெல்லாம் வலிக்க ஆரம்பிச்சுட்டு. இங்கருந்து ஒண்ணொன்னா அங்க எடுத்துட்டு போறதுக்குள்ள. நான் அப்பப்போ போயிட்டு தண்ணி குடிச்சுட்டு, கொஞ்சம் ஸ்நாக்ஸ் எல்லாம் சாப்பிட்டுட்டு, ஒரு 10 நிமிஷம் டிவி பார்த்து ரெஸ்ட் எடுத்துட்டு, அந்த மாரி தான் வேலையெல்லாம் பார்த்துட்டுருந்தேன். ஏன்னா ஃபுல் ஸ்டிச்சா விடாம இதையே பண்ணிட்டு இருந்தா ரொம்ப டயர்டான மாதிரி இருக்கும். நான் ஸ்டார்ட் பண்ணது என்னமோ மதியம் 3 மணிக்கு ஸ்டார்ட் பண்ணேன். அப்புறம் கிச்சன் கிளீன் பண்றதுக்கு முன்னாடி கொஞ்சம் கேப் விட்டுட்டு தான் பண்ணேன். 6 மணிக்கு மேல தான் என்னமோ கிளீன் பண்ணேன். இப்போ டைம் பார்த்தீங்கன்னா 7:30 மணி கிட்ட ஆயிடுச்சு. ஃபர்ஸ்ட்டு அடிக்கடி யூஸ் பண்ணாத பாத்திரம்லாம் இருக்குல்ல, அதெல்லாமே எடுத்துட்டு வந்துட்டேன். அதெல்லாமே வந்து நல்லா உள்ள தள்ளி இருக்கிற மாதிரி வச்சுட்டு, அதுக்கப்புறமா தான் வந்து எப்பவும் யூஸ் பண்ற பாத்திரத்த எல்லாமே வைக்கணும். பிரியாணி பாத்திரம் இதெல்லாம் வந்து எப்படி 2 வாரத்துக்கு ஒரு வாட்டி தான் நான் பிரியாணி செய்வேன். அதெல்லாமே வந்து மோஸ்ட்லி உள்ள தள்ளி வச்சுருவேன். அப்புறமா இந்த நான்ஸ்டிக் பேன் வந்து ஸ்வீட் ரெசிபி ஏதாவது பண்றேன்னா தான் யூஸ் பண்ணுவேன். அதே மாதிரி என்கிட்ட இருக்கிற இந்த ஹாட் பாக்ஸும் ஸ்டெயின்லெஸ் ஸ்டீல் தான் ஃபுல்லாவே. இது ரொம்ப ரேரா வீட்டுக்கு யாரும் கெஸ்ட் வராங்க, அந்த மாரி எதுவும் இட்லி ஊத்தி வைக்கிறேன்னா, அந்த டைம்ல மட்டும் தான் யூஸ் பண்ணுவேன். டெய்லி எல்லாம் வந்து அத நான் யூஸ் பண்ண மாட்டேன். அதையுமே வந்து பின்னாடி வச்சுட்டேன். மண் பாத்திரத்த எல்லாமே வந்து ஒண்ணுக்குள்ள ஒண்ணு போட்டு உள்ள வச்சுட்டேன். அதுக்கு பக்கத்துல இருக்கிற இடத்துல வந்து இரும்பு பாத்திரத்த எல்லாமே மொத்தமா வச்சுருவேன். இதுக்கு கீழ வந்து ஒரு துணி போடுவேன். அது வந்து வெளியில வாஷ் பண்ணி போட்டுருக்கேன். ட்ரை ஆனதுக்கு அப்புறமா நாளைக்கு எடுத்து வச்சுருவேன். இப்படி டைரக்ட்டா தோசைக்கல்ல அப்படியே வச்சுட்டோம்னா, கீழ வந்து ஃபுல்லா அந்த எண்ணெய் கரை பிடிச்ச மாதிரி ஆயிடும். அந்த ஷெல்ஃப்க்கு மேல இருக்கிற கடப்பாக்கல்ல வந்து குட்டி குட்டியானது டம்ளரு, பவுலு, அப்புறமா பாப்பாவோட ஸ்நாக்ஸ் பாக்ஸு, ஆரஞ்ச் ஜூஸ் போன்றது, ஃபில்டர் காஃபி மேக்கர் இந்த மாதிரி எக்ஸ்ட்ரா கப்பு எல்லாமே வந்து அந்த ஷெல்ஃப்ல இருக்கும். இந்த ஷெல்ஃப்ல இன்னுமே நெறைய இடம் இருக்கு. இதுல வந்து இந்த ஆர்கனைசர் வைப்பேன். இதுல வந்து பூரிக்கட்டை, அப்புறமா தாளிக்கிற கரண்டி, பெரிய ஃபில்டரு, மேஷரு, கொஞ்சம் ரேரா யூஸ் பண்ற மாதிரி ஒரு சில கிச்சன் டூல்ஸ் எல்லாம் போட்டு மொத்தமா அதுல வந்து வச்சுருவேன். ஸ்டெயின்லெஸ் ஸ்டீல் பிளேட்ஸ் எல்லாமே இந்த மாதிரி 3 டயர் ஸ்டாண்ட் ஒண்ணு வச்சிருக்கேன். அதில தான் வச்சிருப்பேன். மீடியம் சைஸ்ல இருக்கிறதெல்லாம் ஒரு ரேக்ல, கொஞ்சம் குட்டியா இருக்கிறதெல்லாம் இன்னொரு ரேக்ல, அப்புறமா சாப்பிடுற மாதிரி பிளேட்ஸ் எல்லாம் ஒரு ரேக்ல. இந்த மாரி தனித்தனியா வச்சிருப்பேன். இது எடுக்கிறதுக்குமே ஈஸியா இருக்கும். இந்த ஸ்டாண்ட ஒட்டி சாப்பிங் போர்டு, அதுக்கு பின்னாடி கொஞ்சம் சாப்பாடு அதிகமா வேக வைக்கிற பாத்திரம், அப்புறமா எக்ஸ்ட்ராவா இருக்கிற மிக்ஸி ஜாரு, இட்லி பாத்திரம், பக்கத்திலேயே வந்து மிக்ஸியும் வச்சிருக்கேன். மிக்ஸி இந்த இடத்துல தான் கீழ தான் இருக்கும். தேவைப்படுறப்போ நான் மேல வச்சு அரைச்சுட்டு, கீழயே வந்து இந்த இடத்துல வச்சிருப்பேன். இங்க மேல இருக்கிற ஷெல்ஃப்ல அடிக்கடி எடுக்கிற குக்கரு, டெய்லி சாப்பாடு வைக்கிற பாத்திரம், அப்புறம் கடாய், சாட்டை பான் எல்லாத்தையுமே வந்து ஒண்ணுக்குள்ள ஒண்ணு போட்டு வச்சிருக்கேன். அடுத்து பால் பாத்திரம், மிக்ஸி ஜார், எக்ஸ்ட்ரா டிஃபன் பாக்ஸ் எல்லாம் இருந்தா இந்த ஷெல்ஃப்ல வச்சுப்பேன். இப்ப ஹால்ல இருக்கிற முக்காவாசி திங்ஸ் வந்து எடுத்து ஷெல்ஃப்ல வச்சுட்டேன். இன்னும் அந்த ஸ்டெயின்லெஸ் ஸ்டீல் டப்பாலாம் இருக்குல்ல, அதெல்லாம் வந்து வத்தல் பொடி, மல்லிப்பொடி அதெல்லாம் இருக்கு. அது வந்து அந்த கேஸ் ஸ்டவ்வுக்கு கீழ சின்னதா திண்டு மாதிரி இருக்கும். அதுல வச்சிருப்பேன். ஆல்ரெடி வாஷ் பண்ணி வச்சிருந்த பாத்திரத்தையும் எடுத்து அந்தந்த பிளேஸ்ல எடுத்து வச்சுட்டேன்.
இங்க இருக்கிற அந்த ஸ்டெயின்லெஸ் ஸ்டீல் கண்டெய்னர் தவிர, மத்த பிளாஸ்டிக் பாக்ஸ் எல்லாமே வந்து ஒரு வாட்டி வாஷ் பண்ணி கிளீன் பண்ணிட்டு எடுத்து வைக்கணும். ஒரு சிலதெல்லாம் வந்து லிட் இல்லாம இருந்தது. அதெல்லாமே எடுத்து போட்டுட்டு தேவைப்படுறத மட்டும் வைக்கணும். ஒரு சிலதெல்லாம் டப்பர்வேரோடது. அந்த பாக்ஸ் எல்லாமே நல்லா இருந்தது. அதெல்லாமும் எடுத்து வச்சுட்டேன். இப்போ கேஸ் ஸ்டவ்வுக்கு கீழ பார்த்தீங்கன்னா, ரைஸ் ஸ்டோர் பண்றதுக்கான பாக்ஸு, அப்புறமா பாப்பாவோட லஞ்ச் பேகு, பின்னாடி வந்து அந்த வத்தல் பொடி, மல்லி பொடிலாம் வச்சிருந்தேன்ல ஸ்டெயின்லெஸ் ஸ்டீல் பாக்ஸ் அதெல்லாமே அங்க வச்சுட்டேன். அவ்வளதான் ஒரு வழியா கிச்சன் டீப் கிளீனிங் வேல ஃபுல்லா முடிஞ்சுது. இப்ப கிச்சன் பார்க்கறதுக்கே வந்து நல்லா நீட்டா, கிளீனா அப்படியே பளபளன்னு இருக்கு. இந்த விளாக் உங்க எல்லாருக்கும் புடிச்சிருக்கும்னு நெனைக்கிறேன். புடிச்சிருந்தா இந்த வீடியோக்கு ஒரு லைக் பண்ணிட்டு, நம்ம சேனல ஃபர்ஸ்ட் டைம் பார்க்குறீங்கன்னா, கண்டிப்பா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. நெக்ஸ்ட் இன்னொரு இன்ட்ரஸ்டிங்கான விளாக்ல பார்க்கலாம். பாய்.